வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் செல்வம், சுபீட்சம், அமைதி நிலைத்துக் கொள்வதற்கான ரகசியங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்களா? இன்று இந்த வீடியோவில் வீட்டுக்கு லட்சுமி வராமல் தடுக்கக்கூடிய 3 மிகப்பெரிய தவறுகளைப் பற்றி சொல்லப் போறோம். இந்த 3 விஷயங்களை நீங்கள் சரி செய்தாலே உங்கள் வீட்டு அதிர்ஷ்டம், பணவரவு, அமைதி, ஆல் பாசிட்டிவ் சேஞ்சஸ் உடனே தொடங்கிவிடும். வீடியோவை கடைசி வரை தவறாமல் பாருங்கள். வீட்டில் செல்வம், சுபீட்சம், ஆனந்தம், அமைதி, வளம், சரியான வளர்ச்சி எல்லாம் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட வேண்டும். அந்த நேர்மறை ஆற்றல் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் செயல்களில், பழக்கங்களில், எண்ணங்களில், நடையில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலோர் அறியாமலேயே சில மிகவும் பெரிய 3 தவறுகளை செய்கிறார்கள். அவை காரணமாக வீட்டுக்கு லட்சுமி வருவதற்கான பாதை முடங்கி விடுகிறது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் வந்தாலும் நிலைக்காது. வருமானம் இருந்தாலும் சேமிப்பு இருக்காது. வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதாக மாறிக்கொண்டே இருக்கும். சண்டை, கோபம், பதட்டம், மனக்கசப்பு அதிகரிக்கும். எல்லா வேலைகளும் தடைபடும். இதற்கெல்லாம் காரணம் இந்த 3 தவறுகள். முதலாவது பெரிய தவறு வீட்டின் அசுத்தம், ஒழுங்கின்மை மற்றும் தேவையற்ற பொருட்களின் குவிப்பு. லட்சுமி அம்மன் சுத்தத்தையும் ஒழுங்கையும் விரும்புபவர். வீட்டில் தூசி, குப்பை, பழைய காகிதங்கள், உடைந்த பொருட்கள், எடுத்து வைக்காத காலணிகள், நிரம்பி வழியும் அலமாரிகள், துர்நாற்றம், இருட்டு, ஜாலிகள், சீரற்ற சமையலறை இவை இருந்தால் லட்சுமி அம்மன் அந்த வீட்டில் நுழைய மாட்டார். அசுத்தம் நிறைந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் ஆற்றல் நேர்மறையை தள்ளி எதிர்மறையை அதிகரிக்கும். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சுத்தம் இருக்க வேண்டும். குறிப்பாக சமையலறை, குளியலறை, வீட்டின் முன்வாசல் இவை மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். பலர் வீட்டில் உடைந்த கடிகாரம், தகர்ந்த கண்ணாடி, பழைய மின்சாதனங்கள், காலாவதியான பெட்டிகள், பிழைப்பு இல்லாத பொருட்கள் எல்லாம் வைத்துவிட்டு அது பாதிப்பை தருவதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். வாஸ்து மற்றும் ஆகர்ஷண சக்தியின் அடிப்படையில் நின்று காணப்படும் ஆற்றல் நஞ்சாக மாறி வீட்டில் சிக்கல்கள் வர காரணமாகிறது. இரண்டாவது பெரிய தவறு வீட்டின் உள்ளே சண்டை, கோபம், அன்பின்மை, மரியாதையின்மை, சப்தம் மற்றும் மனழுத்தம் நிறைந்த சூழல். வீட்டில் சமாதானம் இல்லாத இடத்தில் லட்சுமி அம்மன் தங்க மாட்டார். குடும்பத்தில் ஒருவர் மற்றவரை அவமதிப்பது, கோபமாக பேசுவது, கசப்பான சொற்கள் பயன்படுத்துவது, பிணக்குகள் ஏற்படுத்துவது, தன்னலம் பார்ப்பது, மற்றவரின் மனதை புண்படுத்துவது இவை எல்லாம் லட்சுமியை தூரத்துக்கு ஓட்டும். உணவு அன்போடு தயாரிக்கப்படாதது, பெரியவர்களுக்கு மதிப்பில்லாதது, கணவன் மனைவி இடையே சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் இடையே கருத்து வேறுபாடு, வீட்டில் தினசரி கத்தல், அழுகை, குறை கூறல் இவை எல்லாம் தெய்வீக ஆற்றலை தள்ளிவிட்டு அலட்சுமியை தரித்திரம் வரவழைக்கும். செல்வம் இருப்பது மட்டும் லட்சுமியின் வரம் அல்ல. அந்த செல்வம் நலன் தர வேண்டுமானால் வீட்டின் சூழல் அமைதியானதாக இருக்க வேண்டும். பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் நோய்கள், சிக்கல்கள், திடீர் வீண் செலவுகள், உதவாத சூழ்நிலைகள் மூலமாக கைகளிலிருந்து நீர்போல் கிளம்பி போகும். மூன்றாவது மிக மோசமான தவறு பணத்தை அவமதிப்பது, வீணாக்குவது மற்றும் அநியாயமாய் சம்பாதிப்பது. லட்சுமி அம்மன் தானே பணத்தின் வடிவம் என்பதால் பணத்தை மரியாதையோடு நடத்த வேண்டும். பலர் பணத்தை தரையில் போடுவார்கள், பணத்தாள் கிழிந்தால் ஒட்டிக்கொள்வார்கள், பையை ஒழுங்காக வைக்க மாட்டார்கள், ரூபாயை பார்க்காமல் எங்கும் எப்படியும் வைப்பார்கள். இந்த மாதிரி மரியாதையில்லாத நடத்தை லட்சுமியை கோபப்படுத்தும். தவறான வழியில் கிடைக்கும் வருமானம், உண்மையற்ற வணிகம், ஏமாற்றம், லாபத்திற்காக பிறருக்கு தீங்கு செய்வது இவை அனைத்தும் வீட்டில் அலட்சுமியை கொண்டுவரும். தவறான பணம் ஆரம்பத்தில் நன்மை தருவதாக தோன்றினாலும் பின்னர் அது பெரிய இழப்புகளை, வாத விவாதங்களை, வழக்குகளை, திடீர் சம்பவங்களை, நஷ்டங்களை உருவாக்கும். பணம் வருவது முக்கியமல்ல, அது நிலைத்து நிற்பது முக்கியம். வீண் செலவு செய்வது, தெளிவில்லாமல் பொருள்கள் வாங்குவது, காட்டுக்காக பொருள் வாங்குவது, திட்டமிடாத வாழ்க்கை நடத்துவது இவை அனைத்தும் லட்சுமியை வீட்டிலிருந்து நீக்கிவிடும். உணவை வீணாக்குவது, தட்டில் மீதம் விடுவது, அரிசி அல்லது தானியத்தை எறிவது கூட லட்சுமிக்கு அவமதிப்பாக கருதப்படுகிறது. உணவை மதிப்பது லட்சுமியை மதிப்பதற்கே சமம். இதனுடன் சாயங்காலத்தில் துடைப்பது, கதவின் முன் குப்பை வைத்தல், வீட்டில் இருட்டாக வைத்தல், உடைந்த கோவில் பொருட்கள் வைப்பது, குப்பை தொட்டியை நிறைய வைத்தல், அதிக நேரம் தூங்குவது, பூஜை இல்லாமை, தீபம் ஏற்றாமல் இருத்தல் இவை அனைத்தும் லட்சுமி வீட்டிலிருந்து விலகச் செய்கின்றன. இந்த 3 பெரிய தவறுகளை நான் இப்போது சொல்வதைப் போல் வாழ்க்கையில் இருந்து நீக்கிவிட்டால் வீடு சுத்தமாகவும், மனம் அமைதியாகவும், பணம் மரியாதையுடனும், உண்மைத்தன்மையுடனும் இருந்தால் லட்சுமி தானாகவே அந்த வீட்டை விட்டு போகாமல் நிரந்தரமாக தங்குவார். லட்சுமி என்பது வெறும் பண வரவு மட்டுமல்ல, அது ஆரோக்கியம், நல்ல பெயர், சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, மன அமைதி, வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றின் வடிவம். அந்த 6 குணங்களும் இருக்கும் வீட்டில் லட்சுமி எப்போதும் குடியிருந்து அருள்புரிவார். வீட்டில் பர்க்கத் இல்லையென்றால், அதாவது வருமானம் இருந்தாலும் பணம் நிலைக்காமல் போகிறதென்றால்,
வீட்டில் சுகமான ஆற்றல் இல்லாமல் எப்போதும் ஏதோ ஒரு தடை, சிக்கல், மனழுத்தம், தகராறு, நோய், திடீர் செலவுகள் வந்து கொண்டே இருந்தால் அது வீட்டின் ஆற்றல், வாழ்க்கையின் திசை மற்றும் மனநிலையில் ஏற்படும் குறைபாடுகளால் உருவாகும் ஒரு பெரிய பிரச்சனை. இதை சரிசெய்ய சில ஆழமான ஆன்மீக நடைமுறை மற்றும் பாரம்பரிய முறைகள் உள்ளன. முதலில் வீட்டின் சுத்தம் மிக முக்கியம், ஏனெனில் பர்க்கத் என்பது சுத்தமும் நன்மை ஆற்றலும் சேர்ந்த இடத்தில் மட்டுமே நிலைக்கும். வீட்டின் ஒவ்வொரு மூலையும், குறிப்பாக மெயின் டோர், சமையலறை, பூஜை அறை, இவை சுத்தமாக இல்லாவிட்டால் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் சேர்க்க முடியாது. அதனால் தினமும் காலை சூரிய ஒளி வீட்டுக்குள் வரும்படி கதவையும் ஜன்னல்களையும் திறக்க வேண்டும். ஏனெனில் சூரியன் நம் வீட்டின் எதிர்மறை ஆற்றலை களைந்து புதிய நேர்மறை சக்தியை உண்டாக்குவார். சமையலறை பர்க்கத்தின் மையமாக கருதப்படுகிறது. ஆகவே அடுப்பு, தட்டுகள், தானியங்கள் எப்போதும் ஒழுங்காக இருக்க வேண்டும். பழைய உடைந்த பாத்திரங்கள், துர்நாற்றமுள்ள இடங்கள், குப்பை நிறைந்த மூலைகள் வீட்டின் செல்வ ஆற்றலை அடக்கியடைக்கும். அடுத்து வீட்டில் பர்க்கத் வர தடையாக இருப்பது சண்டை, கோபம், கிண்டல், குறை கூறுதல், மனக்கசப்பு, மற்றவர்களை அவமதித்தல் போன்ற நச்சு ஆற்றல்கள். வீட்டில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆற்றலை உருவாக்கும். நன்மை வார்த்தைகள் நன்மையை ஈர்க்கும், கெட்ட வார்த்தைகள் சிக்கலை ஈர்க்கும். அதனால் வீட்டில் அன்பாக பேசுவது பர்க்கத்தை ஈர்க்கும் முக்கியமான வழி. குடும்பத்தில் ஹார்மனி இல்லை என்றால் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது நோயிலும் தகராறிலும் திடீர் பிரச்சனைகளிலும் நாசமாகிவிடும். அடுத்து பர்க்கத்துக்கு மிகவும் ஆழமான தீர்வு, வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவது. இது வீட்டின் எதிர்மறை சக்தியை உடைத்து புதிய ஆற்றலை உருவாக்கும். குறிப்பாக மாலை நேரம் 6 முதல் 7 வரை மணிக்கு தீபம் ஏற்றுவது மிகச் சிறந்தது. நெய் தீபம் அல்லது எண்ணெய் தீபம் பர்க்கத் ஈர்க்கும் சக்தி கொண்டது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இதனுடன் பூஜை அறையில் ஒவ்வொரு நாளும் ஓம் காயத்ரி மந்திரம், மகாலட்சுமி மந்திரம் அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓதுவது வீட்டின் அதிர்ஷ்டத்தை மாற்றும் மிக வலுவான வழி. வீட்டில் பர்க்கத் வரவில்லை என்றால் திங்கட்கிழமை சோம்பேறித்தனமாக தூங்குவது, காலை உணவை வீணாக்குவது, சாயங்காலத்தில் துடைப்பது, கதவின் முன் குப்பை வைப்பது, இருட்டாக வீட்டை வைத்தல், இவை அனைத்தும் பர்க்கத்தை தடுக்கின்றன. வீட்டின் முதன்மை கதவு பர்க்கத்தின் நுழைவு வழி, அதனால் அது எப்போதும் சுத்தமாகவும் ஒளி ஏற்றிய நிலையில் இருக்க வேண்டும். அடுத்து முக்கியமான ஒரு பரிபாலனை, நீர். வீட்டில் நீர் ஓட்டம் என்பது வாழ்க்கை ஓட்டத்தை குறிக்கும். நீர் குழாய்கள் லீக் ஆகினால், டேங்கில் கசிவு இருந்தால், வீணாக நீர் விரிந்து சிந்தினால் அது மணி லீக்கேஜ் ஐ உண்டாக்கும். அதனால் வாட்டர் லீக்கேஜ் வீட்டில் பர்க்கத் இல்லாமைக்கும் முக்கிய காரணம். அடுத்து படுக்கையறை. படுக்கை கீழே கழிவுகள், பழைய ஆடைகள், பைகள் நிரம்பியிருந்தால் அது ரெஸ்ட்லெஸ்னஸ் ஐ உண்டாக்கும். இது வருமானம் வராததற்கான காரணங்களில் ஒன்று. அடுத்து கண்ணாடிகள். உடைந்த கண்ணாடி, பிளவை கொண்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் பர்க்கத் நின்றுவிடும். அவற்றை உடனே அகற்றுவது மிக அவசியம். வீட்டில் உடைந்த கடிகாரம் இருந்தால் அதுவும் செல்வ ஓட்டத்தை நிறுத்தும், ஏனெனில் டைம் எனர்ஜி பிளாக் ஆகிறது. அடுத்து பர்க்கத்தை ஈர்க்கும் மிக பெரிய மர்மமான வழி, பூஜையில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு இனிப்பு நிவேதனம் வைத்து பின்பு வீட்டில் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பது. வெள்ளிக்கிழமை மாலை கமலத்தில் தீபம் ஏற்றுவது செல்வ ஓட்டத்தை அதிகரிக்கிறது என்று நம்பப்படுகிறது. வீட்டில் துளசி செடி இருந்தால் அது பர்க்கத்தின் சின்னம். துளசி இல்லாத வீடு நேர்மறை ஆற்றலை இழந்துவிடும். துளசி செடியை மாலை நேரம் பூஜையுடன் நீர் ஊற்றுவது மிகப்பெரிய செல்வ ஈர்ப்பு. பர்க்கத் வர வேண்டுமானால் கருணை, தானம் மற்றும் பகிர்தல் மிக அவசியம். வீட்டில் வருமானம் இருந்தாலும் பணம் நிலைக்காதவர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் மிக சக்திவாய்ந்த பரிகாரம், ஒவ்வொரு மாதமும் ஒருவருக்கு உணவு கொடுப்பது. ஹங்க்ரி பர்சன் க்கு உணவு கொடுத்தாலே வீட்டின் செல்வத் தடை உடையும். அடுத்தது, அறையின் வடக்கு திசையில் நீர் நிரம்பிய கண்ணாடி பாத்திரம் வைப்பது. இது வெல்த் ஃப்ரீக்வன்சி ஐ ஈர்க்கும். தெற்கு திசையில் குப்பை வைக்கக்கூடாது, அது எனர்ஜி ட்ரெயின் ஐ தரும். மேலும் வீட்டில் பிள்ளைகளின் சிரிப்பு, சந்தோஷம், அன்பு, இசை, நல் எண்ணங்கள் இருக்கும் இடத்தில் லட்சுமி தானாகவே நுழைகிறார். வீட்டில் மனழுத்தம், கவலை, பயம், இழப்பு நினைவுகள், பழைய துன்பங்கள் நிரம்பியிருந்தால் பர்க்கத் வராது. நம் மனம் நேர்மறையாக இருப்பதும் வீட்டின் பர்க்கத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். வீட்டில் நுழையும்போது நன்றி என்று மனதில் சொல்லும் பழக்கம், வரும் வருமானத்திற்கு நன்றியை வெளிப்படுத்துவது, உழைப்பை மதிப்பது, ஆல் தீஸ் அட்ராக்ட் abundance. பணத்தை மதிப்பது பர்க்கத்தை அழைக்கும் மிகவும் தேவையான பண்பு. பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், எங்கு செலவு செய்கிறோம், எதற்காக சேமிக்கிறோம், இவையெல்லாம் நேரடியாக வீட்டின் ஆற்றலை மாற்றும். வேஸ்டிங் மணி, ஷோயிங் ஆஃப், அன்வான்டட் ஸ்பெண்டிங் இவை பர்க்கத்தை குறைக்கும். வீட்டில் பர்க்கத் இல்லையென்றால் பீரோ, பணப்பை மற்றும் லாக்கர் ஆல் மஸ்ட் பி ஆர்கனைஸ்ட். பீரோவின் மேல் குப்பை வைக்கக்கூடாது. பணப்பையில் கடன் சீட்டுகளை வைக்காதீர்கள், அது உடனே எனர்ஜி பிளாக் ஐ தரும். பீரோவின் முதல் தட்டில் ஒரு சின்ன லட்சுமி படம், குங்குமம், மஞ்சள்
நாணயம் கமலம் வைத்து வைக்கலாம். வீட்டில் பர்க்கத் வர வேண்டுமானால் ஒரு மிக முக்கியமான வழி காலை 5 முதல் 7 வரை மணிக்குள் எழுந்திருப்பது. இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் எழுந்தாலே செல்வ ஓட்டம் தானாகவே அதிகரிக்கும். மேலும் வீட்டில் இசை மந்திர ஓசை தீப ஒளி பூ வாசனை இவை அனைத்தும் பர்க்கத்தை ஈர்க்கும். வீட்டில் பர்க்கத் குறைவாக இருந்தால் நம் முன்னோர்களை நினைத்து நன்றி சொல்லுவது மிகவும் சக்திவாய்ந்த ஆன்மீக வழி. ancestors blessings இல்லாத இடத்தில் wealth எனர்ஜி வறட்சியாகிவிடும். அதனால் மாதத்தில் ஒரு நாள் குறைந்தபட்சம் முன்னோர்களுக்கு தண்ணீர் தீபம் வைப்பது பர்க்கத்தை அதிகரிக்கும். பர்க்கத் என்பது பணம் மட்டும் அல்ல, அது மன அமைதி ஆரோக்கியம் நல்ல பெயர் குடும்ப அணைப்பு உற்சாகம் முன்னேற்றம். all forms of abundance. வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் பர்க்கத்துடன் நேரடியாக இணைந்தவை. வீட்டில் பர்க்கத் வர வேண்டுமானால் மனமும் வீட்டும் உண்மையும் அன்பும் ஒழுக்கமும் சுத்தமும் all must be in harmony. இவை அனைத்தும் சேர்ந்தாலே பர்க்கம் நிறைந்து வாழும். இல்லையெனில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் கைகளிலிருந்து நீர்போல் வடிந்துவிடும். எனவே பர்க்கத் இல்லாத போது செய்ய வேண்டிய முதல் 3 முக்கியமான செயல்கள் வீட்டின் சுத்தம் மனத்தின் சுத்தம் பணத்தின் மதிப்பு. இந்த 3 செயல்களும் செம்மையாக இருந்தால் லட்சுமி தானாகவே வீட்டில் நிரந்தரமாக தங்குவார். நண்பர்களே, இந்த 3 தவறுகளையும் வாழ்க்கையிலிருந்து நீக்கிவிட்டால் லட்சுமி கடைக்கண் பார்க்காமல் உங்கள் வீட்டில் நிலைத்து நிற்பாள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம்.